பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே. சிறியவனை புழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். கிறிஸ்துக்குரியவர்களே, உங்களை சந்திப்பது அதிக சந்தோஷம். ஒரு பக்கம் கல்லூரி பேராசிரியராக வாழ்க்கை சென்று கொண்டிருந்தாலும், அதற்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் நான் செய்து வந்தாலும், இன்னொரு பக்கம் எப்படியாவது ஒவ்வொரு நாளைக்கும் இந்த 30 நிமிட செய்திகளை உங்களுக்கு கொடுத்து விட வேண்டும், ஆவலாய் காத்திருக்கிறவர்கள் ஏமாந்து போய்விடக்கூடாது எனப்பட்ட ஒரு பெரிய தரிசனத்தோடு கூட அவனுடைய கிருபையினாலே உங்களுக்கு இப்படிப்பட்ட புதிய புதிய சூடான செய்திகளை அளிக்க கர்த்தர் உதவி செய்து வருகிறார். பைபிள் என்பது ஒரு கடலை போன்றது. எக்கச்சக்கமான கோடிக்கணக்கான முத்துக்களும் வைரங்களும் தங்கங்களும் அங்கே உள்ளே ஒளிந்திருக்கின்றன. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு பஞ்சமே இல்லை. அதை எடுத்து உங்களுக்கு தருவது என்னுடைய கடமையாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் சனிக்கிழமை தோறும் அடியார் ஒவ்வொரு ஊர்களுக்காக சென்று ஊழியத்தை செய்வதை நீங்கள் அறிவீர்கள். You know that every Saturday we are going to a particular place and convene meetings there. Our meetings are called as Deliverance Day. விடுதலை நாள் கூட்டங்கள் என்று அந்த கூட்டங்கள் அழைக்கப்படுகிறது. வருகிற சனிக்கிழமை 4வது சனிக்கிழமையாக இருக்கிறபடியினாலே இந்த தமிழ்நாட்டின் தலைநகரமாகிய சென்னையில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும். சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன், அங்கேருந்து இறங்கி பம்மல் மெயின் ரோட்டில் வந்தீங்கன்னா முத்தமிழ் நகர் பஸ் ஸ்டாப். எந்த பஸ் ஸ்டாப்? முத்தமிழ் நகர் பஸ் ஸ்டாப். அதில் சியோன் காம்ப்ளெக்ஸ் இருக்கும். காம்ப்ளெக்ஸில் கீழோடி வந்தீங்கன்னா பின்னால் லிஃப்ட் இருக்கும். அதில் ஏறி வந்தீங்கன்னா 4th ஃப்ளோர் 4வது தளத்தில் நான் உங்களுக்காக காத்திருப்பேன். நீங்கள் அங்கே வந்து என்னை சந்திக்கலாம். சென்னையில் நல்ல நல்ல ஊழியக்காரர்கள், உடன் ஊழியக்காரர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். மிகவும் அன்பானவர்கள், எல்லா பொறுப்பையும் மிக சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். சகோதரர் மங்களராஜ் அவர்கள் தன் குடும்பத்தின் சார்பாக மிக சிறப்பான விருந்தை பல வருடங்களாக அளித்து வருகிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதமும் கூட்டத்துக்கு முடிந்த பிறகு எல்லாருக்கும் அன்பின் விருந்து உண்டு. அடியார் எல்லாருக்காகவும் தனித்தனியாக ஜெபிப்பேன். நீங்கள் தாராளமாக வந்து இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இலவசமாக தரும் விடுதலையை பெற்று செல்லலாம். சென்னையில் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்குறவங்கலாம் கொஞ்சம் நஞ்சம் பேர் கிடையாது. எக்கச்சக்கமாக டெய்லி நம்ம ப்ரோக்ராம் பார்க்குறவங்கலாம் இருக்கிறீங்க. நீங்கள் தாராளமாக வரலாம் என்று அழைக்கின்றேன். அடைக்கலான் குருவி என்னப்பட்ட நம்முடைய ஆவிக்குரிய முதியோர் இல்லம் மிக சிறப்பாக நடந்து வருகிறது. நிறைய பேர் விசாரிக்கிறீங்க. இப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கு 3 வேளையும் விதவிதமான சாப்பாடுகளை கொடுத்து அவர்களை நாம் உற்சாகப்படுத்தி வருகிறோம், பரவசப்படுத்தி வருகிறோம். தினந்தோறும் நல்ல நல்ல ஊழியக்காரர்கள் வந்து அங்கே ஜெபத்தை நடத்தி அவர்கள் அங்கே இருப்பவர்களுக்கு ஒரு ஆவிக்குரிய சந்தோஷத்தை அளித்து வருகிறார்கள், அமைதியையும் ஆறுதலையும் அளித்து வருகிறார்கள். எனவே ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தேடுவர்கள் தாராளமாக நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவிக்க விரும்புகிறேன். அது மாத்திரமல்ல, பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாட்களில் ஒரு 200 பேர் ஏழை ஜனங்கள் பணம் கொடுத்து தங்க முடியாதவர்களுக்காக சிறப்பாக ஒரு பெரிய ஹாலை நாம் கட்ட ஆரம்பிக்க போகிறோம். இப்பொழுது இது ஜூன் மாதமாக இருக்கிறது. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பருக்குள்ளாக அதை முடித்து விட வேண்டும் என்று சொல்லி நாம் பிரயாசப்படுகிறோம். ஒரு 200 பேர், முக்கியமாக ஏழை ஜனங்கள் பணம் கொடுக்க முடியாதவர்களுக்காக அதை நான் கேட்டுக்கிறோம். பெரிய நீல ஹாலாக அதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதை போலவே பக்கத்தில் கர்த்தர் நமக்கு காணியாச்சியாக கொடுத்துருக்கிற நிலத்தில் நாம் அனாதை பிள்ளைகளுக்கான நிலத்தை ஹோமையும் கட்ட வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறோம். அதற்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். உங்களுடைய அன்பிற்கும் ஆதரவிற்கும் ஊக்கப்படுத்துகிற வார்த்தைகளுக்கும் அடியார் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த நாளிலே நம்முடைய பிரயோஜனத்திற்காக 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 20வது வசனம் முதல். எலிசா மரணம் அடைந்தான், அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் தேசத்திலே வந்தது. எலிசா எனப்பட்ட தீர்க்கதரிசி ஒரு அரணை போல இஸ்ரவேலுக்கு இருந்து, கோட்டையை போல இருந்து அந்த நாட்டை முழுவதுமாக பாதுகாத்தார். அவர் இருந்த வரைக்கும் இஸ்ரவேலை யாரால் அசைக்க முடியவில்லை. ஒரு சாதாரண பாடுகளுள்ள ஒரு மனிதன், ஒரு ஆவிக்குரிய மனிதன் ஒரு நாட்டிற்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாக இருப்பார் என்பதற்கு அவரும் அவருடைய ஆவிக்குரிய தகப்பனராகிய எலியா தீர்க்கதரிசி மிக சிறப்பான எடுத்துக்காட்டுகள். அவர்கள் ஆவிக்குரிய வல்லமையை பெற்றிருந்தபடியினால எதிரி நாட்டு இராணுவத்தையே அவர்கள் களங்கடித்தார்கள். வெகு காலமாக இஸ்ரவேலுக்கு அவர்கள் பல நன்மைகளை செய்து வந்தார்கள். ராஜாக்களும் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு உரிய மரியாதையை கொடுத்து ஐயா என்று சொல்லி அவர்களை அழைத்து, தகப்பனே தகப்பனே என்று அழைத்து அவரிடத்துல ஆலோசனை கேட்டு கனத்தை கொடுத்து, அவர்களும் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு உரிய கனத்தை கொடுத்து அவர்களும் அந்த நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள் என்று நாம் காண்கிறோம். பாக்கியவான்களாய் பாத்திரவான்களாய் தங்களை மாற்றிக்கொண்டார்கள் என்று நாம் காண்கிறோம். இன்றைக்கி எவ்வளோ பெரிய பிஸ்னஸாக இருக்கட்டும், ஆவிக்குரிய மனிதர்களுடைய துணை தான் அந்த பிஸ்னஸை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து கொண்டு செல்ல முடியும். புதிய புதிய வாசல்களை திறந்து கொடுக்க முடியும். ஏற்கனவே இருக்கிற அந்த அசட்ஸ் எல்லாவற்றையும் ஆவிக்குரிய மனிதர்களுடைய துணை தான், தீர்க்கதரிசிகளுடைய துணை தான் பாதுகாப்பதாக இருக்க முடியும். அதே போல் நம்முடைய படிப்பாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், என்ன திட்டங்களாக இருக்கட்டும், ஆவிக்குரிய மனிதர்கள் தீர்க்கதரிசிகளுடைய துணை அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எலியா எலிசாக்கள் நம்முடைய வாழ்க்கையில் கண்களுக்கு முன்பதாக துல்லியமான எடுத்துக்காட்டுகளாக இருக்கிறாங்க. எப்படி வெற்றி பெற வேண்டும் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுக்குறவங்களாக இருக்கிறாங்க. அதே போல் நல்ல ஆவிக்குரிய மனிதர்களை நாம் பக்கபலமாக வைத்துக்கொள்வோம் என்றால் நமக்கு மிகவும் ஆசீர்வாதம் உண்டாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆவிக்குரிய மக்களோடு தீர்க்கதரிசிகளோடு கூட நீங்கள் ஒரு ஐக்கியத்தை வைத்திருக்கிறீர்களா? தேவனுடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்கள். அவளோடு நீங்கள் உரையாடுகின்றீர்களா? தொலைபேசியில் அழைக்கின்றீர்களா? இல்லாவிட்டால் அவர்களை உங்கள் வீட்டுக்கு அழைக்கிறீர்களா? உங்களுடைய சம்பாத்தியத்தில் ஒரு பகுதி அவர்களுக்கு கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்துகிறீர்களா? அவர்களிடத்தில் உங்களுடைய திட்டங்களை சொல்லி ஐயா ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நீங்கள் சொல்லுகிறீர்களா என்பதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் வேலைக்கு கவர்மெண்ட் எய்டட் போஸ்ட்டுக்கு வருவதற்கு பிஷப் ஜெபச்சந்திரன் ஐயா முக்கியமான ஒரு காரணம். அவர்கள் நான் அந்த இன்ஜினியரிங் காலேஜில் வேலை பார்க்கும் பொழுது அந்த மீட்டிங்ஸில் இங்கிலீஷில் பேசுகிறதெல்லாம் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அவங்க அந்த வேலையை எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க. இப்பொழுது அந்த வேலைக்கு நான் வந்து 13 வருடங்கள் ஆகிவிட்டது. ஐயா ஓய்வு பெற்று விட்டார்கள். இப்பொழுதும் நான் அவர்களோடு பேசி உறவாடி, ஐயா எப்படி இருக்கீங்க, இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, அந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லி அவர்களிடத்தில் நான் கலந்து கொள்வது வழக்கம். அவருடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அவர்கள் மனப்பூர்வமாக என்னை ஆசீர்வதிக்கிற பொழுது அது நிச்சயமாக எனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்று சொல்லி நான் அறிவேன். ஆவிக்குரிய மனிதர்கள் உங்களுக்காக ஜெபிக்கிற பொழுது, அவர்கள் மனம் மகிழ்ந்து உங்களை ஆசீர்வதிக்கிற பொழுது நிச்சயமாக பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகும். வரத்திலிருந்து கர்த்தர் உங்களை பார்த்து, என்னுடைய பிள்ளை, என்னுடைய ஊழியக்காரன் சந்தோஷப்படுவதற்கு இவன் காரணமாகிவிட்டான், இவன் காணிக்கை கொடுத்து விட்டான், இவன் அவர்களை கனம் பண்ணுகிறான் என்று சொல்லி பார்த்து அதற்கு தக்க பலனை கொடுக்காமல் இருக்கவே மாட்டார். தேவன் எல்லோரையும் பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். நீங்கள் ஊழியக்காரர்களை கனம் பண்ணுவதை அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். நீங்கள் ஊழியக்காரர்களை கொடுப்பதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். அதற்கு ஏற்ற பலனை அவர் தருவார் என்பதில் சந்தேகமே இல்லை. பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் கவனிக்க வேண்டும். அங்கே எலியா எலிசா இருந்த வரைக்கும் அவர்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்பொழுது எலிசா இல்லை, எலியா இல்லை, மோவாபிய தண்டுகள் அடுத்த வருடமே வந்துவிட்டன என்று நான் காண்கிறோம். என்றைக்கு ஊழியக்காரருடைய துணை இல்லையோ அன்றைக்கு எகிப்திய தண்டுகள், மோவாபிய தண்டுகள், சீரியருடைய தண்டுகள், இன்னும் அமலேக்கியருடைய தண்டுகள், கிழக்கத்திய புத்திரன் தண்டுகள், அதாவது எதிரிகளுடைய சேனைகள் நிச்சயமாக படையெடுத்து வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒரு தோட்டத்திற்கு வேலி இல்லாமல் இருக்கிற பொழுது மாடுகள் உள்ளே வரும், ஆடுகள் உள்ளே வரும். அங்கு இருக்கிற செடிகளை அது சாப்பிடும். ஐயோ, கஷ்டப்பட்டு வளர்த்து வந்த செடிகளெல்லாம் அழிந்து போய்விடும். ஆனால் ஒரு சுற்றி ஒரு வேலி இருக்கிற பொழுது எந்த ஒரு ஆடு மாடோ உள்ளே வர முடியாது, சேதாரங்கள் வர முடியாது. ஊழியக்காரருடைய துணை இல்லாவிட்டால் நாம் வேலி இல்லாத தோட்டங்களாக நாம் இருப்போம். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான சேதாரங்கள் வந்துவிடும். சத்துரு படையெடுத்து கொண்டே வந்து கொண்டிருப்பார். வியாதிகள் ஒன்றன் பின் ஒன்றாக படையெடுத்து வந்து கொண்டே இருக்கும்.
பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக படையெடுத்து வந்து கொண்டே இருக்கும். பொல்லாத மனிதர்கள் நம் மீது காரணம் இல்லாதபடிக்கு படையெடுத்து வந்து கொண்டே இருப்பார்கள். பொல்லாத செலவினங்கள், தேவையில்லாத மருத்துவ செலவுகள், அந்த செலவு இந்த செலவு தேவையே இல்லாமல் நம்ம பணம் எல்லாம் போயிட்டே இருக்கும். காரணம் நமக்கு வேலி இல்லை. அதனால தான் மோவாபிய தண்டுகள் உள்ளே வருகின்றன. சத்துரு உங்களை தொடுவதற்கு முன்பதாக அவன் பார்க்குறான், உங்களுக்கு ஆண்டவருடைய பாதுகாவல் இருக்கிறதா, வேலி இருக்குதா, ஊழியக்காரருடைய ஜெபம்ங்கிற பாதுகாவல் இருக்குதா, அரண் இருக்குதா பார்க்குறான். பார்த்த பிறகு அதெல்லாம் இல்லைன்னு தெரிஞ்சாதான் அவன் உங்களை தொட முடியும். என்றைக்கு ஆவிக்குரியவர்களுடைய தொடர்புகள் இல்லாமல் போய்விடுகிறதோ, துணை இல்லாமல் போய்விடுகிறதோ, அப்பொழுது மோவாபிய தண்டுகள் நிச்சயமாக வந்துவிடும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே கவனமாக இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைக்கு இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. எதிரிகள் படையெடுத்து வந்து கொண்டே இருக்கின்றார்கள். வியாதிகள் படையெடுத்து வந்து கொண்டே இருக்கின்றன. பிரச்சனைகளும் தேவையில்லாத செலவினங்களும் மன உளைச்சல்களும் தொடர்ந்து நமக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. அப்படித்தானே? என்ன காரணம்? வாட் இஸ் த ரீசன்? வாட்ஸ் த காஸ் ஃபார் தட்? ஒருவேளை ஆவிக்குரிய மக்களுடைய தொடர்பு நமக்கு இல்லாமல் போய்விட்டதோ, நாம எல்லாவற்றையும் செய்ய முயற்சிக்கின்றோமோ, நமக்காக ஜெபிக்கிறவருடைய தொகை குறைந்து விட்டதோ, ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் நமக்காக ஜெபிக்காமல் இருக்கிறார்களோ, நம் மீது வருத்தத்தில் இருக்கிறார்களோ, அப்படி என்றால் பிரச்சனைகள் நிச்சயமாய் வரும். எனவே நாம் எப்பொழுதுமே ஆவிக்குரிய துணைகளையும் நம்மை நேசிக்கிறவர்களையும் நமக்காக ஜெபிக்கிறவர்களையும் நாம் ஏற்படுத்தி கொண்டே இருப்போம் என்றால், அவர்கள் இடைவிடாது ஆண்டவரிடத்தில் நமக்காக ஜெபித்து கொண்டே இருப்பார்கள் என்றால், எந்த மோவாபிய தண்டும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய எல்லைக்குள்ளே வியாதிகள் வர முடியாது, பிரச்சனைகள் வர முடியாது. எதிரிகள் வருவார்கள்னால் மண்டை முட்டி உடைந்து அவர்கள் போய்விடுவார்கள். ஒரு வழியாய் உங்களுக்கு எதிராக வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். ஏனென்றால் அவருடைய ஜெபம் உங்களை தாங்கும், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் உண்டாகும். ஆனால் இந்த மாதிரியான ஆவிக்குரிய துணைகள், ஜெபங்கள், ஆசீர்வாதங்கள்லாம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா, அந்த பிரச்சனைகள் உள்ளே வருகிற பொழுது ஏராளமான சேதாரங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. எனவே நீங்கள் இதை கவனிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ இந்த மோவாபிய தண்டு உள்ளே வந்துச்சுல, அப்போது அந்த நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையிலே போட்டார். ஐயோ, ஒரு பெரிய அடக்கம் நடக்குது, ஒரு மனுஷனை அடக்கம் பண்ணுறது கொண்டு வராங்க. எதிர்த்தாப்புல எலிசா இல்லாததுனால அந்த எதிரிகள் வராங்க, சேனைகள் வருது, இராணுவம் வருது. உடனே ஒரு மனுஷனை அங்கே இருக்கிற ஒரு கல்லறையில் போட்டு ஓடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அது எலிசாவுடைய கல்லறை. ஓடுறாங்க. என்ன ஒரு பரிதாபமான காட்சி! அங்கே எலிசா இருந்திருந்தால் இது நடந்திருக்குமா? ஒரு பிரேதம் போகுது அப்படின்னா, ஒரு அடக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போ ஃபியூனரல் ப்ரொசஸ்ன்னு போகுதுன்னா எல்லாரும் நிற்பாங்க, எல்லா பஸ்ஸும் ஸ்லோவாகிடும், எல்லாரும் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்கள, மெயின் ரோட்டில் ஒரு ப்ரொசஷன், ஃபியூனரல் ப்ரொசஷன் போகுதுன்னா எல்லாரும் நிற்பாங்க, அவசரப்பட மாட்டாங்க. ஆனால் அதுக்குரிய மரியாதை கொடுக்கணும். ஒருத்தர் இறந்து அவருடைய பாடி போகுதுன்னா தகுந்த மரியாதை கொடுப்பாங்க. ஆனால் இங்கே அந்த எதிரிகளும் மரியாதை கொடுக்கல, இவங்களும் ஐயோ ஒரு பாடியை கொண்டு போகிறோம்னு நினைக்கல, அவங்க டமால் போட்டு அவங்க ஓடுறாங்க. எதுக்கு இந்த பரிதாபமான ஒரு நிலைமை? ஏயா இவ்வளவு ஒரு வெட்கத்துக்குரிய ஒரு காரியம் இஸ்ரவேலில் நடக்குது? காரணம் எலிசா இல்லை என்பதை நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய துணை நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போகிற பொழுது, நம்மை உண்மையாக நேசித்து இரவும் பகலும் நமக்காக ஜெபிக்கிற, நமக்காக ஜெபதூபங்களை ஏறெடுக்கிற உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் இல்லை என்றால் இப்படிப்பட்ட அலங்கோலங்களும் இப்படிப்பட்ட மிகப்பெரிய கேவலங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் வரும். சில நாட்களுக்கு முன்பு ஒரு பெரிய தேவனுடைய மனிதன் தடுமாறி நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திச்சார். இதே மாதிரி நிறைய ஊழியக்காரர்கள் தடுமாறி பிரச்சனையை சந்திக்கிறாங்க. நல்ல நல்ல ஊழியக்காரர்கள் அவர்களுக்காக ஜெபித்திருப்பார்கள், அந்த மனிதனுக்கு, அந்த வாலிபருக்கு ஜெபித்திருப்பார் என்றால் இது நிலைமை வந்திருக்காது. தேவனுடைய பிள்ளைகள் நமக்காக ஜெபிக்கிற பொழுது மிகப்பெரிய விபத்துகள், மிகப்பெரிய அவமானங்கள், மிகப்பெரிய இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் விளக்கப்படுகிறது. ஆண்டவர் விளக்கி விடுகிறார். ஏனென்றால் ஜெபங்கள் நம்மை பாதுகாப்பதாக இருக்கிறது. எனவே நாம் இதை மனதில் வைத்துக்கொண்டு நாம் செயல்பட வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் நினைக்கின்றேன். தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் பக்கபலமாக இருக்கும் பொழுது நமக்கு அலங்கோலங்கள் வராது, அவமானங்கள் வராது. ஐயா, ஒரு மனிதனை, கனமிக்க மனிதனை தூக்கிட்டு போகிறாங்க, தூக்கி போட்டு ஓடுறாங்க. என்ன கேவலமான ஒரு காட்சி! காரணம் என்ன? எலிசா இல்லாதது தானே. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆதரவு இல்லை என்றால், ஜெபம் இல்லை என்றால், நாம் அவர்களை ஒழுங்காக தேடி போய் பேசி ஜெபம்னு சொல்லி நம்முடைய பிரச்சனைகளை சொல்லி காணிக்கையெல்லாம் கொடுத்து அவங்கள நம்ம பக்கபலமாக வைக்காமல் இருப்போம்னா, அவங்க நமக்காக கையை தூக்காமலே இருப்பாங்கன்னா ஆபத்து. கையை தூக்கிட்டே இருந்தாங்கன்னா நமக்கு ஆசீர்வாதம். பிரச்சனையெல்லாம் சொல்லி ஐயா ஜெபம்னுங்கன்னா அவங்க கையை தூக்கி நமக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க ஜெபம் பண்ண நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும்.
இந்த மாதிரி அவமானங்கள்லாம் வராதபடி விளக்கப்படும். ஆண்டவர் விளக்குவார். பார்த்து என் பிள்ளைக்கு நிறைய பேர் ஜெபம் பண்ணுறாங்கன்னு சொல்லி விளக்கி விட்டுருவார். இல்லைன்னா தான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் சம்பவிக்கும். இப்படியாக ஒரு நெருக்கடி ஏற்பட்டு அவர்கள் அந்த பாடியை போட்டு ஓடிடுறாங்க. அதாவது எதிராளிகளுடைய சேனைகள் வருகிற பொழுது எவ்வளவு அவமானங்கள் ஏற்படும், எவ்வளவு கேவலங்கள் ஏற்படும், எவ்வளவு ஓட்டங்கள் ஏற்படும், எவ்வளவு அசிங்கங்கள் ஏற்படும் என்பதையெல்லாம் இந்த இடத்துல காண்கிறோம். ஒரு மனிதனை கர்த்தருடைய வேலி இல்லாமல் போய் வியாதி பிடிக்கிற பொழுது, சாபங்கள் பிடிக்கிற பொழுது, பிசாசுகள் பிடிக்கிற பொழுது எவ்வளவு கேவலங்கள் வெட்கங்கள் ஏற்படும் என்பதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அறிவோம். ஒரு மனுஷனுக்கு வெட்கப்படுத்தினா வியாதி வந்தால் போதும், எவ்வளோ கோடிகளை வைத்திருந்தாங்க, நிற்க முடியாது, நடக்க முடியாது, படுத்து கிடப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. யூரின் மோஷன் பெட்லேயே போகும். அதெல்லாம் விட ஒரு வெக்கமான ஒரு வேதனையான காரியம் இருக்கவே முடியாது. ஏன்னா கர்த்தருடைய வேலி இல்லாமல் போயிடுச்சு. வியாதி வந்துருச்சுன்னா அவ்வளோ வெக்கம் அவமானம் வரும். ஆப்பிள் ஓனர் இப்போ இறந்து போயிட்டார், ஸ்டீவ்ஸ். அவர் சொல்கிறாரு, நான் எவ்வளோ கோடியாக சம்பாதிச்சேன் இந்த ஆப்பிள் ஃபோனை இன்ட்ரடியூஸ் பண்ணி, ஐஃபோனை இன்ட்ரடியூஸ் பண்ணி எவ்வளோ கோடிகளை சம்பாதிச்சிட்டு, ஆனால் வியாதி வந்துருச்சு. என்னை ஹாஸ்பிட்டலில் ஒரு சின்ன ஒரு கவுனை போட்டு கட்டி வச்சு என் கோட் சூட்டு எல்லாம் வீட்டில் கோடியாக கிடக்குது, அதெல்லாம் நான் போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சின்ன ஸ்ட்ரெச்சரில் என்னை தள்ளிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் எழுதி சொல்லியிருந்தார். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், உலகம் முழுக்க அந்த ஐஃபோனுடைய ஃபவுண்டர் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய வேலி இல்லாதபடியினாலே, ஊழியக்காரருடைய ஆதரவு அவருக்கு இல்லாதபடியினாலே, அவர்கள் இடைவிடாத கையை தூக்கி அந்த அந்த ஐஃபோன் ஃபவுண்டரை வந்து பாதுகாக்காதபடினாலே அன்றைக்கி அவர் இல்லாமல் போயிட்டார். ஒரு சின்ன ஒரு பகுதியை எடுத்து ஊழியக்காரர்களுக்கு கொடுத்து, எனக்காக ஜோம் பண்ணுங்க, என் கம்பெனிக்கு வாங்க ஜோம் பண்ணுங்க, என்னை தாங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தா இன்றைக்கி அவர் இப்போ உயிரோடு தான் இருந்திருப்பாருங்க. அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்திருக்காது. அவருடைய மனைவி ஆண்டவரை அறியாதவராக அவர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது நடைபெற்ற அந்த பெரிய இந்தியாவில் நடந்த விழாவிலே அவர்கள் வந்து ஒரு நதியிலே மூழ்கி ஆண்டவரை அறியாதவர்களாக மிகவும் தூரம் போனவர்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள். மிகவும் வேதனையாக இருக்கிறது. பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் அறிய வேண்டும், உடைய வாழ்க்கையில் அசிங்கங்கள் அவமானங்கள் வராமல் இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய பாதுகாவலும் அவசியம். அந்த பாதுகாவல் இருப்பதற்கு அநேக ஊழியக்காரர்கள், பெரியவர்களுடைய துணை, அவருடைய ஜெபம், இடைவிடா ஜெபம் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஆனாலும் எல்லா தீமையிலும் ஒரு நன்மை இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? எல்லா தீமையிலும் ஒரு நன்மை இருக்கும். அதுதான் அங்கே நடக்குது. பார்த்தீங்கன்னா அவங்க வேகமாக போட்டு ஓடுறப்போ அந்த இடத்துல கரெக்டாக எலிசாவுடைய கலர் இருக்குது, அதுக்குள்ளே போட்டு ஓடினாங்க. பிஹைண்ட் எவ்ரி ஈவல் தெர் இஸ் சம்திங் குட் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் என்ன தீங்கு வந்தாலும் சரி, அதுக்கு பின்னால் ஒரு நன்மையை ஆண்டவர் வைத்திருப்பார். இது உலகப்புறமான மக்களுக்கு பொருந்துமோ இல்லையோ, நமக்கு நன்றாக பொருந்தும். ஆல்வேஸ் காட் இஸ் ஹேவிங் குட் இன் ஈவில். என்ன பிரச்சனை வந்தாலும் அதில் பின்னால் ஆண்டவர் திட்டம் வச்சுருப்பார், ஒரு நல்ல காரியத்தை செய்வார். அதனால் பிரச்சனை ஐயோ இப்படி பிரச்சனையாகி போச்சு, அப்படி பிரச்சனையாகி போச்சுலாம் நீங்கள் வருத்தப்படாதீங்க. பிரச்சனைகள் வரட்டும், பிரச்சனை வந்தோடனே சொல்லுங்கள், இதுக்கு பின்னால் என்ன நன்மை ஆண்டவர் எனக்கு வச்சுருக்காரு. அண்ணன் மாதிரிலாம் என்னையை தூக்கி குழியில் போட்டாங்க, என்னை இப்போ எதிர்த்து கொண்டு வந்துட்டாங்க, என்ன இந்த பிரச்சனை பின்னால் என்ன லாபம் இருக்குது, ஆண்டவர் என்ன ஆசீர்வாதம் வச்சுருக்காரு அப்படின்னு யோசிப்பு சிந்திச்சுருப்பார். அதனால தான் அங்கே அவர் ஹவுஸ் இன்சார்ஜாக மாறுறாரு. போத்திபாருடைய கண்களை தயக்கெடுத்து எல்லாத்தையும் கற்றுக்கிறார். பிறகு பொண்டாட்டி இல்லாத பொல்லாத பழியை சொல்லி ஜெயிலில் போட்டுறாங்க. அப்பவும் யோசிச்சிருப்பார், இதில் எனக்கு என்ன லாபம், ஆண்டவர் எதுக்காக நீங்கள் கொண்டு வந்திருக்காரு. அங்கே வச்சு தான் பானபாத்திரக்காரனுடைய தொடர்பு கிடைக்குது. பானபாத்திரக்காரனை தொடர்பு ஏமாத்திடுறேன், நான் சொல்கிறேன் ராஜாட்ட சொல்கிறேன்னு அவன் ஏமாத்தினேன், இதில் என்ன எனக்கு லாபம் கிடைக்குன்னு யோசிச்சிருப்பார். அதனால தான் மிகப்பெரிய ஒரு மேன்மை. முதல்ல சொல்லியிருந்தாருன்னா ஜஸ்ட் ரிலீஸ் தான், ஜெயிலேருந்து வெளியே வந்திருப்பார், அவ்வளோதான். லேட்டாக அவர் சொன்னதுனால தான் பார்வோனுக்கு சொப்பனம் அர்த்தம் சொல்லி எகிப்துக்கே அதிபதியாய் மாற்றப்படுகிறார். அண்ணமாரெலாம் காலில் வந்து விழுறாங்க. தேவ திட்டங்கள் நிறைவேறியது. தீங்கானவைகளை ஆண்டவர் யோசிப்புடைய வாழ்க்கையில் நன்மையானவைகளாய் மாற்றினார். உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படியே செய்வார். உங்களுக்கு இன்றைக்கி எதுனெல்லாம் தீங்கு வந்துக்கிட்டு இருக்கோ, வேலை பார்க்குற இடத்துல, குடும்பத்தில், நண்பர்கள் மத்தியில், ஊழிய பாதையில் எதெல்லாம் உங்களுக்கு தீங்காக வருகிறதோ அதையெல்லாம் நம்முடைய ஆண்டவர் நன்மையாய் மாற்றுவதற்கு போதுமானவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகவே கூடாது. எதுக்கு எந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த வியாதி, எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் வேலை போச்சு, என் பிள்ளைக்கு ஏன் இப்படி ஆகி போச்சு, எல்லா தீங்கிற்கும் பின்பாக ஒரு நன்மை உண்டு என்பதை உங்களுக்கு நான் தாழ்மையாக நினைவூட்ட விரும்புகிறேன். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக உண்மையாக இருப்பீங்கன்னா உங்களுக்கு நன்மை தான்.
உங்களுக்கு தீங்கி வரவே வராது என்பதில் சந்தேகமே இல்லை. பிரியத்துக்குரியவர்களே, இப்படியாக சம்பவம் நடக்கிறது. அங்கே எலிசாவுடைய கல்லறையில் அவரை தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ என்ன நடக்குது பாருங்க. 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின் பிற்பகுதி. அந்த மனுஷனின் பிரேதம் அதில் விழுந்து எலிசாவின் எலும்புகள் மேல் பட்ட பொழுது அந்த மனுஷன் உயிரிழந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். அல்லேலூயா. அடுத்த வருஷம் 1 வருஷத்துக்குள்ளே எலிசா அடக்கம் பண்ணப்பட்டு எலும்பு கூட கிடக்கிறார். அவருடைய எலும்புக்கூடு மீது இந்த அடக்கம் பண்ண போகிற மனுஷனை போட்ட உடனே செத்துப்போன அந்த மனிதன் உயிரடைந்து காலூன்றி எழுந்தான் என்று நான் வாசிக்கிறேன். எவ்வளவு அற்புதம், எவ்வளவு பெரிய அதிசயம். எலும்புக்கூடுக்கு கூட, எலிசாவுடைய எலும்பிற்கு கூட அங்கே வல்லமை இருக்கிறது. அந்த அபிஷேகம் அந்த எலும்புக்கூடை விட்டு போகவில்லை. தொட்ட உடனே மேலே போய் விழுந்தவுடனே அவர் உயிர் பெற்று எழுந்துடுறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுடைய எலும்புகளுக்கு கூட எவ்வளவு வல்லமை இருக்கிறது ஐயா. மரித்து 1 வருடம் ஆனால் கூட அந்த வல்லமை போகலை, அந்த அபிஷேகம் போகலை, அந்த தேவனுடைய மகிமை அந்த எலும்பு கூடுகளை விட்டு போகலை. ஆண்டவருடைய வல்லமை இருந்ததுனால விழுந்தவுடனே அவருக்கு சுகம் கிடைச்சிருது. அந்த ஆளு செத்துப்போன மனுஷன் காலூன்றி உயிரொன்றி எழுந்துச்சிடறான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. இஸ்ரவேலிலே ஒரு பெரிய மகிமை உண்டாயிற்று என்று சொல்லி காண்கிறோம். நாம் ஆண்டவரை அதிகமாக துதிக்கின்றோம். உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுடைய எலும்புகளுக்கு கூட எவ்வளவு வல்லமை இருக்கிறது பார்த்தீர்களா? ஆதி அப்போஸ்தலர் நடந்து போன பொழுது ஒரு நிழலை கண்டு அவருடைய உருமால்களை உருவி போட்ட பொழுது, கச்சைகளை போட்ட பொழுது கூட அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்தன. ஏன் தெரியுமா? அவர்களெல்லாம் உண்மையான தேவனுடைய மனிதர்கள். உண்மையிலேயே அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றிருந்தார். அதனால அவங்களுக்கு இப்படிப்பட்ட நன்மைகள்லாம் கிடைச்சது. பிரியத்துக்குரியவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய எலும்புகளுக்கே எவ்வளவு வல்லமை இருக்கும் என்றால் அந்த தேவனுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும், ஆண்டவருக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும். எல்லாரும் பெதஸ்தால குதிச்சு அற்புதத்தை பெற்றுக்கிட்டாங்க. ஒரு நாள் ஆண்டவர் உனக்கு சுகமானுமா ஆகணுமாப்பா அப்படின்னு சொல்லி 38 வருஷமாக அங்கே வியாதியாக கிடந்த ஒரு மனுஷன்கிட்ட கேட்டார். ஆமா ஐயா, எனக்கு போக முடியல. சப்ப எஞ்சி போ. ஐயா, என்ன இன்னும் பெதஸ்தாவே கலங்கலை, தேவதூதன் வரவே இல்லை, இப்போ போய் நான் குதிக்கணுமே, குதிச்சாதானே எனக்கு சுகம் கிடைக்கும். இல்லைல்லப்பா, நீ போ. பெதஸ்தாவை உருவாக்கியவர் நம்முடைய ஆண்டவர். எல்லா சுகத்திற்கும் எல்லா கணத்திற்கும் பாத்திரமானவர் ஆண்டவர் இயேசு. அவர் ஒரு சனப்பொழுதிலே நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளை கொடுத்து விடுகிறார், மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை தந்து விடுகிறார். அதைத்தான் இங்கே நான் காண்கிறோம். அந்த மனிதனுடைய சரீரம், அந்த பிரேதம் உயிரோடு கூட எழும்பிற்று. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனார்கள் என்று நான் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, நான் உண்மையிலேயே தேவனோடு இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் அற்புதங்களுக்கு ஒரு பொழுதும் பஞ்சமே இருக்காது. எவ்வளோ பெரிய வியாதியாயோட நீங்கள் படுத்துட்டு இருந்தான்னு இந்த செய்தி நீங்கள் கேளுங்க. உங்கள் வியாதி அப்படியே உங்களை விட்டு போயிடும். உங்கள் கால் கருப்பு கலரில் இருக்க அந்த கருப்பு கலர்லாம் மாறி அழகாக ரத்த ஓட்டெல்லாம் வந்து ரோஸ் கலரில் மாறிடும். முடிய வளராமல் மொட்டையாக இருக்க எல்லாம் முடியும் வளர்ந்துடும். படுத்த படுக்கையாக இருக்கீங்களா எஞ்சிருவீங்க. ஒல்லி குச்சி மாதிரி இருக்கீங்களா சரம் புஷ்டி ஆயிரும். ஏன் தெரியுமா? ஆண்டவருக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது. ஒரு தீர்க்கதரிசி எலும்புக்கு அவ்வளோ வல்லமை ஆண்டு கொடுத்துருப்பார் என்றால் இன்னைக்கு இந்த தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பொழுது தொலைக்காட்சி வழியாகவே சுகமளிக்கிற ஆண்டுடைய வல்லமை உங்களுக்குள்ளே பிரவேசிக்கிறது. உங்களுக்கு பிரியமான யாரோ ஒரு வியாதியில் படுத்து கிடக்கிறாங்க, அவருடைய சரீரத்துக்குள்ளாக அவருடைய வல்லமை பிரவேசிக்கிறது. அற்புதம் நடக்கிறது, அதிசயம் நடக்கிறது. படுத்து கிடக்கிறவங்க எந்திக்கிறாங்க, மரண கண்ணிகளை சிக்கி தவிக்கிறவங்க எந்திக்கிறாங்க, கால்கள் இருக்கிற வீக்கங்கள் வற்றி போகிறது. சாப்பிட முடியாமல் இருக்கிறவங்க இன்றையிலிருந்து சாப்பிடுவாங்க, தூங்க முடியாமல் இருக்கிறவங்க இன்றையிலிருந்து தூங்குவாங்க. ஏன் தெரியுமா? அவனுடைய வல்லமை இப்பொழுது அப்படியே இந்த டிவி வழியாக உங்களுக்குள்ளே பிரவேசிக்கிறது. இதைத்தான் உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். ஆண்டவர் என்றென்றும் மாறாதவர், அவருடைய வல்லமை மாறாதது. நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஒரு காலத்தில் நீங்கள் ஆண்டவருக்குள்ள ரொம்ப வல்லமையாக இருந்திருக்கலாம். ஒரு காலத்தில் நீங்கள் கர்த்தருக்குள்ள எழும்பி பிரகாசிச்சிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட எவ்வளோ தூரம் போயிருக்கலாம், விழுந்து கிடக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு உங்களுக்கு ரொம்ப தூரமாக போயிருக்கலாம். இப்போ திரும்பி வந்தால் கூட இந்த பழைய வல்லமையை உங்களுக்கு கொடுப்பதற்கு ஆண்டவர் வல்லமையாக இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளவோ விழுந்து போயிருந்தாலும், எவ்வளவோ சோரம் போயிருந்தால், எவ்வளவோ தீய பாவ பழக்க வழக்கங்கள் உங்களை பிடித்து கெட்டி வைத்திருந்தால், இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சுட்டு நீங்கள் திரும்பி வந்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு இந்த பழைய வல்லமையை கொடுப்பதற்கு உண்மையுடையவராக இருக்கிறார். அழைத்த அழைப்பும் கிருபாவரங்களும் மாறாதவைகள். இத்தனை ஆண்டு தெரிஞ்சுக்கிட்டாருன்னா அந்த வல்லமை எடுக்கவே மாட்டாருங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, அவன் ஆண்டவர் விட்டு எவ்வளோ தூரம் போயிட்டு வந்தாலும் சரி, ஆண்டவர் அந்த மனிதனை விட்டு விலக மாட்டார். அந்த அற்புதத்தை மறுபடியும் செய்யும்படியாக செய்வார்.
மோசே 40 வருடங்கள் ஆடு மேய்க்கிறவனாய் வனாந்திரத்தில் தூரமாய், ஆண்டவருக்கு தூரமாய் போயிருந்தாலும், ஊழியத்திற்கு தூரமாய் போயிருந்தாலும் கர்த்தர் தேடி சென்றார். ஊழியத்திற்காக அழைத்தார், தன் அபிஷேகத்தை கொடுத்தார். ஆண்டவரோடு முகமுகமாய் பேசுகிற வல்லமையை எலியா மோசே பெற்றுக்கொண்டார். லட்ச இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தார். இதைத்தான் இந்த நாளிலே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அழைத்த அழைப்பும் கிருபாவரங்களும் மாறாதவைகள். ஒருவேளை சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒரு காலத்தில் விழுந்து போயிட்டீங்களா? ஒரு காலத்தில் ஆண்டவருக்கு நல்லா இருந்துட்டு இப்போ தூரமாக போயிட்டீங்களா? மறுபடியும் வாங்க, ஒப்பு கொடுங்க, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. அப்பொழுது ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் என்பது சந்தேகம் இல்லை. நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யும். என்ன வியாதி இருந்தாலும் அதை மாற்றி போட்டுறணும். கண்மணி போல அவர்களை காத்தரணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும் ஐயா. உடைய பிள்ளைகளை எப்படியாவது மார்போடு அணைத்து கொள்ளும் ஐயா, முத்தமிடும் ஐயா. இயேசுவே, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்வேன் என்று சொல்லி சொன்னீங்களே. இன்னைக்கு அற்புதங்களே இல்லை, அதிசயங்களே ஊழியத்தில் நடக்கிறது இல்லப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, ஏழியின் காலத்தில் இஸ்ரவேலில் ஒரு எப்படி இருள் இருந்ததோ அதே போல இருள் இருக்கிறது. சாமுவேல் தீர்க்கதரிசியின் காலமாய் மாற்றுங்க. மோசே தீர்க்கதரிசியின் காலமாய் மாற்றுங்க. எலியா எலிசாவின் தீர்க்கதரிசியின் காலங்களை மாற்றுங்க. ஆண்டவரை நீங்கள் எப்படியாவது கத்தாவே தோத்திரம் ஐயா, இந்த நல்ல ஒரு அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்க. என்ன வியாதி இருந்தாலும் மறையணும். காலை நீர் போட்டிருக்குன்னா மறையணும். நடக்க முடியல, காலில் உடம்பு வயிறு வீங்கிட்டு அது வீங்கிட்டு எல்லாம் வீக்கங்களும் வற்றி போகட்டும். மெலிஞ்சி ஒல்லி குச்சி ஆறிட்டாங்கன்னா மறுபடியும் சாப்பிட்டு பலனடையட்டும். வாமிட்டாக இருக்குது நிற்கட்டும். கட்டியாக இருக்குது உடம்புல, ஸ்கின் அலர்ஜியாக இருக்குது, எல்லாம் மறையட்டும். கண்ணு பார்க்க முடியல, காது கேட்க முடியல, மூளை வேலை செய்ய மாட்டேங்குது, உடம்புல பலனே இல்லை, பலகீனமாக இருக்குது, எல்லாம் மறையட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுவீராங்க. யாரெல்லாம் இப்பொழுது அடியாரோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு அதிசயத்தை நீர் செய்தே ஆக வேண்டும். அவர்களை கைவிடக்கூடாது. எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் உதவி செய்ய முடியும். என்ன வியாதியாக இருந்தாலும் மாற்ற முடியும். அன்று மரண கண்ணிகளாக இருந்தாலும் தெரித்து போக செய்ய முடியும். பிசாசுகளை துரத்துவீராக. வியாதி படுக்கையோடு கூட இருக்கிற பிசாசுகள் எல்லாம் ஓடி போடும். சாபத்தின் கொடுக்களை முறிப்பீராக. வறுமை, கடன், வட்டி கடன், ஐயோ நான் தற்கொலை செய்து கொள்ளட்டுமா, கடன்களை அடைக்க முடியவில்லையே, இதை எங்கே போவேன் என்றெல்லாம் தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. கடன் வேண்டாம்ப்பா, கஷ்டப்பட்டு உழைக்கிற பணத்தை கடனும் வட்டியும் சாப்பிட வேண்டாம். இஎம்ஐயிலிருந்து விடுதலை தார். புதிய வீடுகளை தார். நிலங்களை காணியாட்சியாய் தார். சொந்தமாய் எல்லாவற்றையும் தார். ஆண்டவரே, அரசாங்க வேலை, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க உதவி செய்யும். படிப்புடைய பிள்ளைகள் உயர்ந்திருக்க, விளையாட்டில் உயர்ந்திருக்க உதவி செய்யும். வயதானவர்களை விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளும். வாலிபத்தின் பாவங்கள், மொபைல் ஃபோன், குடிப்பழக்கம், போதை பழக்கத்தில் இருக்கிறவர்களை விடுவியும். கோபம் கொள்கிறவர்கள், கொலை செய்யணுங்கிற வழியோடு இருப்பவங்க சந்திங்க. சிறைச்சாலையில் இருப்பவர்கள் மனம் திரும்பி வெளியே வரும்படியே செய்யுங்க. வருங்காலங்களை ஆண்டவரை தோத்துறையா, ஆண்டவரை வருங்காலங்களை இன்பமாக்கி தாருங்க. இந்த அருமையான நாளிலும் கூட தகப்பனே, உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளை ஆசீர்வதிங்க. அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. தாய் திருநாட்டை ஆசீர்வதிங்க. முக்கியமாக அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும், அனைத்து ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க. ஆசிரியர் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்களை நாள்தோறும் பார்க்கிற, அநேகருக்கு அறிமுகப்படுத்துகிற, ஜெபிக்கிற, காணிக்கையரை தாங்கிற அநேக நல்ல உள்ளங்கள் உண்டு. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இலவசமாக முதியோர் இல்லத்தில் தங்குவதற்கு 200 ரூபாய் தங்குவதற்கு பெரிய கட்டடத்தை கேட்டுக்கிறோம். அதுக்கு உதவி செய்யுங்க. அனாதை பிள்ளைகளுக்கான இல்லமே எழும்ப உதவி செய்யுங்க. அப்பா, அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுது மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவிய அந்யோன்ய ஐக்கியம் இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களில் நினைத்திருப்பதா. அல்லேலூயா. God bless you. Amen.